வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 47வது நாளோட கேமு. நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு 50 நாள் ஜொமேட்டோ ஓட்டினா எவ்வளோ எடுக்க முடியும்னு அந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 3 நாளையில் இந்த கேம் முடிஞ்சிடும். 50வது நாளோட டோட்டல் ஏர்னிங்ஸ் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிவ்அவே தரலான்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். எல்லோரும் தம்ஸ்அப் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு 3 பேர் போட்டிருந்தாங்க. மற்றபடி ஒரு 23 பேர் வந்து இண்டிவிஜுவலாக இதிலேயே போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது. அதனால் எல்லாருமே அந்த இன்பாக்ஸில் வந்து உங்கள் பேர் நிக் நேமு எதுனாலும் ஒரு பேரை போட்டு நீங்கள் போடுங்க. அந்த நிக் நேம் போட்டிருக்கவங்க பேரை வந்து கண்டிப்பாக அவங்க கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த கிவ்அவே கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அப்புறமேலுக்கு இன்றைக்கி சண்டே ஓவராலியாக ஆர்டர் 1 by 1 எடுத்துக்கிறணும். எல்லா ஆர்டரும் நான்வெஜ் ஆர்டராக தான் இருந்துச்சு. அது மேலே எடுத்து முடிச்சுட்டு நைட்டுக்கு மேலே இந்த ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். ரைடருக்கு கண்டிப்பாக ஒரு ஜூஸ் தருவோன்ட்டு ஒரு கூலிங்காக ஒரு ஜூஸ் வந்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கடுத்து லாஸ்ட் ஆர்டர், இந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றதுக்கு 1:15 ஆயிடுச்சு. அன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6162 ரூபா. டோட்டலாக இன்சென்டிவ் எல்லாமே ஆட் பண்ணிட்டான். அந்த இன்சென்டிவ் மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். டோட்டலாக வந்து 2702 ரூபா. அன்றைக்கி ஓட்டினது மட்டும்தான். மொத்தம் இன்சென்டிவை சண்டே போட்டுருவோம். அதுக்கடுத்து எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா பெட்ரோலும் ஃபுட்டும் இது டோட்டலாக 550 ரூபா வந்துச்சு. கழிச்சது போக நம்ம கை கிடச்சது 2152 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே, பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ள தான் யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட். பாய்.